எந்த மனிதனுடைய விரலை கீறினாலும் ரத்தம் சிவப்பு தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான். எல்லாரும் 10 மாதம் தான் பிறப்பேன், எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும். எவனாவது நான் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன், நான் எங்கள் அம்மா வகுத்துல ஒரு 18 மாதமாவது இருந்துட்டாண்டா வருவேன் அப்படின்னு இருந்தால் அம்மாவும் அவுட்டு அவனும் அவுட்டு. 15 மாதம்லாம் இருக்க முடியாது. அல்லது எவனுமே 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே பிறக்க முடியாது. ரொம்ப போனால் எப்படி பிறப்பாங்கன்னா ஒரு 8.5 மாதத்தில் பிறப்பான் சில பேர். அந்த அம்மா ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு இருக்கேன், வயிறு வலி வந்துடுறேன், படக்குன்னு பக்கத்து வீட்டில் ஒரு ரூமை போட்டு அந்த பிறந்திருப்பேன். 7.5 மாதம் 8 மாதத்தில் பிறந்தவன். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஏதாவது நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 8 மாதத்தில் பிறந்தவன் பரபரப்பாக தான் இருக்கான். லியோனியை முடிக்க சொல்றா, சாப்பிட போவானாமா, பஸ் டிரைவரை ஓட்டியா, சும்மா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்க ஓட்டியா அப்படி திட்டுவேன். சாப்பாடு ஹோட்டலில் ஒரு 2 நிமிஷம் இட்லி லேட்டாக கொண்டு வந்தா, ஏண்டா திங்கிறது கொண்டு வந்திருக்கியா இல்லை கொப்பையில் பறந்துக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் முடிங்கடா போதும்டா அப்படின்ட்டே இருப்பேன். இதெல்லாம் யாருன்னா இந்த 8 மாதத்தில் பிறந்தது. சில பேர் 10 மாதம் தேதியெல்லாம் குறிச்சிருக்கேன், வரமாட்டான் வகுத்த விட்டு. டிசம்பர் 9ஆம் தேதி பிறக்கண்டா அப்படின்னா 10ஆம் தேதி ஆயிரும். டாக்டர் எல்லாம் கெஞ்சி வாங்கி வயிற்றுக்கிட்டேன், வாடா வெளியே, வளர்ந்து முடிஞ்சிருச்சுடா வாடான்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் வயிற்றை அறுத்து வெளியில் தூக்கி போடுவாங்க, அழுகவே மாட்டேன். அந்த சப்பு சப்புன்னு 4 அடியை கொடுத்து உழுப்பி அப்புறம் அப்படின்னு 2 நாள் கழிச்சு அழுவேன். அந்த 10 மாதத்தில் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா எங்கே போனாலும் பதறாமல் இருப்பான். லியோனியும் ஒரு 2 மணி வரைக்கும் பேச சொல்லுப்பேன்னா வீட்லேயும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம், இங்கேயும் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். புத்தகம் வாளையத்துலேருந்து தேனிக்கு ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டு போயா, என்ன தேனிலையும் போய் சும்மா தான் உட்காந்துருக்க போகிறேன். இது பதறாத வாழ்க்கை. யாருமே 10 மாதம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பிறக்க முடியுமே ஒழிய 10 மாதத்துக்கு மேலேயோ எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் வயிற்றுல 10 months தான். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், குரூப்பு தான் வேற. ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம் தான்.